வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் மனம், வாக்கு, காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் 62 ஆள்வினை உடைமை. குறள் 2. வினைக்கண் வினை கெடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. விளக்க உரை. நாம் எடுத்துக்கொண்ட செயலை முற்று முழுவதுமாக நிறைவேற்றிவிட உறுதி பூணல் வேண்டும். அந்த செயலை அரைகுறையாக நிறைவேற்றுவோமேயானால் இந்த உலகம் நம்மை தகுதியற்றவர்கள் என்று இகழ்ந்து புறந்தள்ளும் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன். செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் பூரண உடல் நலம், மன அமைதி ஓங்கி வாழவும், உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாட்சிமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும், உங்களுடைய இனிய இல்லறம் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.